செலியன் ஓடி போயிருக்க மாட்டாரு. எந்த பிரச்சனை வந்தாலும் என் கூட இருப்பேன்னு சொன்னாரு. உன்னை கல்யாணம் பண்ணா வெட்டி கொண்டுடுவேன்னு மாறின சம்பத்தும் சொன்னாங்கல்ல. யாரா இருந்தாலும் பயந்து ஓடதானே செய்வாங்க. செலியன் பயந்து ஓடிட்டாமா. சிசிடிவி கேமரா எல்லாம் கட் பண்ணிருக்காங்களே, ஏன் செலியனை யாராச்சும் கடத்திருக்க கூடாது? அதுக்கு சான்சஸ் எல்லாம் ரொம்ப கம்மி. மண்டபத்துல இத்தனை பேர் இருக்கும்போது அப்படி கடத்திட்டு போறதுக்கு யாருக்கும் துணிச்சல்லாம் வராது. மாறனும் சம்பத்தும் அரெஸ்ட் ஆகி போலீஸ் கஸ்டடியில இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க செலியனை கடத்திருக்க வாய்ப்பே இல்லை. எப்படியாச்சும் செலியனை கண்டுபிடிச்சி கூட்டிட்டு வாங்க சார். என் பொண்ணோட கல்யாணம் நடந்தே ஆகணும். நடக்கிறதெல்லாம் பார்த்தா என் பொண்ணோட கல்யாணம் நின்றுடு போன எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அல்லாத காயத்ரி, கண்டிப்பா உன் கல்யாணம் நடக்குமா? இனிமேல் செலியனை நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்ல. அவன் கண்டிப்பா திரும்பி வர மாட்டான். அக்கா, இன்னைக்கு மட்டும் காயத்ரியோட கல்யாணம் நடக்கலனா இந்த ஊரே அவளை ராசி இல்லாதவன பேசும். இவ வாழ்க்கை வீணா போயிடும். அக்கா, காயத்ரிக்கு இன்னைக்கே இதே மண்டபத்துல கல்யாணம் நடக்கணும். மாப்பிள்ள தான் போயிட்டாரே, காயத்ரிக்கு எப்படி இன்னைக்கே கல்யாணத்தை நடத்தி முடிக்கிறது? அக்கா, அவன் ஓடி போனா என்ன, நம்ம வேற மாப்பிள்ளைய பார்த்து காயத்ரிக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம். அதெல்லாம் என்ன உடனே நடக்கிற காரியமா? என்ன பேசுறேன்? செலியன் தான் ஓடி போயிட்டான்ல. அக்கா, எனக்கு ஒரு விஷயம் தோணுது, உங்களுக்கு சம்மதம்னா சொல்லுங்க. அக்கா, காயத்ரிய வேற யாருக்கோ கல்யாணம் பண்ணி கொடுத்து அவளை நினைச்சு வேதனைப்படுறதுக்கு காயத்ரிய கல்யாணம் பண்ணி நம்ம வீட்டோட வச்சு பாத்துக்கிட்டா நம்மளும் நிம்மதியா இருப்போம், காயத்ரியும் சந்தோஷமா இருப்பா. நீ யார மனசுல வச்சுட்டு பேசுற மகா? அக்கா, நம்ம ஏன் காயத்ரிய எசக்கிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது? சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு காயத்ரி பத்தி ரொம்ப நல்லா தெரியும். என்ன மகா சொல்ற? எசக்கிய போய் காயத்ரிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? ஏன் பண்ணக்கூடாது? அவன் என் கூட பிறந்த தம்பி, அவன் படிக்கையே தவிர நல்ல உழைப்பாளி. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. எசக்கி, நீ காயத்ரியை கல்யாணம் பண்ணிக்கிறியா? அக்கா, நான் என்னைக்கு உன் வார்த்தைக்கு மறுபேச்சு பேசியிருக்கேன்? உங்க எல்லாருக்கும் விருப்பம்னா நான் காயத்ரியை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா காயத்ரிக்கு இதுல விருப்பம் இருந்தா மட்டும்தான் என்னால அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியும். அன்னபூர்ணியம்மா, மகா சொல்றது எனக்கு சரியா தான் படுது. வெளியே போய் மாப்பிள்ளை தேடுறதை விட உங்க வீட்டுல இருக்க பையனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சா நல்லதுதானமா? காயத்ரி, உனக்கு எசக்கிய கல்யாணம் பண்றதுல விருப்பமாமா? இந்த செலியனை நம்பி உன் வாழ்க்கைய வீணாக்கிடாதமா. அவன் இனிமேல் கண்டிப்பா திரும்பி வர போறது இல்ல. நீ நினைச்சபடியே சந்தோஷமா உங்க அம்மா அண்ணனோட இருக்கலாம். காயத்ரி சின்ன பொண்ணுக்கா, அவளுக்கு என்ன முடிவெடுக்க தெரியும்? நீங்க தானே வீட்டுக்கு பெரியவங்க, நீங்க எடுத்து சொன்னா புரிஞ்சுப்பாக்கா. செலியன் ஓடி போன அதிர்ச்சி இருந்தே அவன் வெளியே வரல. அதுக்குள்ள இன்னொரு கல்யாணத்தை பத்தி பேச வேண்டிய உங்ககிட்ட ஒன்னும் அனுமதி கேட்க. நான் எங்க அக்கா கிட்ட பேசிட்டு இருக்கேன்டி. நீங்களாம் இந்த குடும்பத்துக்கு நேத்துக்கு வந்தவளுங்க. வாயை மூடிட்டு நிக்கணும்.